கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? சரியா, குயிக்காக பார்த்துடலாம், அதிகமாகலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அடிக்கடி இதை பார்க்கணும். பாலிட்டியும் செக்யூரிட்டியும் பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து என்னது பேசிக் ஸ்ட்ரக்சர். பேசிக் ஸ்ட்ரக்சர்னாவே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்போ வந்துச்சு, இதை நான் பார்க்கவே இல்லை, பார்க்காம நம்ம வந்து சொல்ல ட்ரை பண்ணுவோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரெயின் ஸ்டாம் பண்ணால் தான் ஈஸியாக படிக்க முடியும். ஆமாம், நமக்கு வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதை கூட வந்துட்டு டிபிஎஸ்பி பிரியாம்பிளை கூட மாற்றிக்கலாம். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. மெயினாக ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துச்சுன்னா கேசானந்த பாதி கேஸு. இது வரையும் ஓகே, இது வரையும் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணாமல் வந்து சில இது பண்ணும். பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்துட்டு இதுதான் சொல்லி டிஃபைன் பண்ணலை. ஆனால் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்துட்டு இதுவும் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. எதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குதுக்கோசரம் வந்துட்டு இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான க்ரைட்டீரியாவை டிஃபைன் பண்ணலை. சரி, அது நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ள கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இதனாலுமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பார்க்கலாமா? 1973. ஆமாம், ஏன்னா இந்த போன வருஷம் மேவோட இது வந்திருக்கும் 2023, 50 வருஷம் முடிஞ்சிருக்கும். கரெக்டு, ஏப்ரலில். This case dealt with a petition against the Kerala government challenging the compulsory acquisition of its land. தெரியும்ல இதெல்லாம் எப்போன்னு சொல்லிட்டு. ஏன்னா கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் வரும்போது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, நிறைய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணி சர்ப்ளஸாக இருக்க லேண்டில் டெஃபிசிட்டாக இருக்க பீப்புள் கொடுத்தாங்க. இப்போ கேரளாவில் அப்படி பண்ணும்போது என்னாச்சு, ஒருத்தர் கேசானந்த பாரதின்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன்தார் இருந்தார். ஜமீன்தாரோ சம்திங் ஏதோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அவரோட கேசானந்த பாரதிங்கிறது வந்து ஒரு இது நினைக்கிறேன், ஒரு செயின்ட் மாதிரி நினைக்கிறேன். அவர் ஏதோ ஒரு ஆசிரமமோ சம்திங் ஏதோ வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட லேண்டை தான் இது. ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். அப்போ அவரோட லேண்டும் போகும்போது அவரும் வந்துட்டு என்ன பண்ணுவார், அவரோட எது போச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். So violation of fundamental rights as enshrined in the Article 25, 26, 31. ஆமாம், இதெல்லாம் வந்துட்டு ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் நினைக்கிறேன். கரெக்டு தான், இதெல்லாம் வந்துட்டு கரெக்டு தான். 31 வந்து இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து 13 பெஞ்ச் ஜட்ஜி வந்து இது பண்ணாங்க. இதுதான் லார்ஜஸ்ட் ஸ்டில் ஃபார், இது வந்து லார்ஜஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபேக்சுவலாக என்னன்னு பார்த்துக்கலாம். எந்த இயர் நமக்கு தெரியும். சரியா, இது வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளா வர்சஸ் இது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுதான் பெஞ்சஸ் ஆஃப் லாஜ். இது வந்துட்டு இப்போதைக்கு இது ஒரு ஃபேக்சுவலாக நம்ம படிக்கணும் இது. சரியா, என்னென்ன அவுட்கம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்லிமெண்ட் வந்து 24th அமெண்ட்மெண்ட் வந்து போடுவாங்க. சரியா, அந்த அமெண்ட்மெண்ட்டோட வேலிடிட்டியை வந்துட்டு அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க. ஓகே அது என்ன பார்லிமெண்ட் போட்டிருக்குன்னா, பவர் டு அமெண்ட் எனி ஆர் ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட் with a condition that the amendment should not alter, damage or destroy the essential features of the fundamental principles of the constitution. அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் தான் என்னது பேசிக் ஸ்ட்ரக்சர். சரியா, ஓகே கிளியர். அது வந்துட்டு கரெக்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸை கோலமாத்துக்குது. சுப்ரீம் கோர்ட் ஹெல்டு தட் Article 368 contained both the powers and the procedure for amending the constitution, and the amending power and the legislative powers of the parliament were different. ஓகே, அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு லிமிட்டட் பவர் தான் இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கும் சரி லெஜிஸ்லேச்சருக்கும் சரி, அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் லிமிட்டடு. அதாவது ஆர்டிகல் 368 மூலமாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறது ஒரு லிமிட்டட் பவர் தான். அந்த லிமிட்டட் பவர் எக்ஸைஸ் பண்ணி கான்ஸ்டியூஷனே மாற்றுற அளவுக்கு அன்லிமிட்டட் பவர் வந்து எக்ஸைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஏற்கனவே இங்கே ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அப்போனா என்னது, ஓகே, Supreme Court upheld the 25th and 29th Amendment except for the part curtailed as its part of judicial review, and also the preamble is a part of constitution and hence amenable. ஓகே இப்போ வந்துட்டு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 25th 29th அமெண்ட்மெண்ட்லாம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி சில இதை லா பார்லிமெண்ட் மேக் பண்ணால் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அதை காப்பாற்றிருக்கு. ப்ளஸ் வந்து பிரியாம்பிள் வந்துட்டு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் அமினபிள். எதில் சொன்னால் இதுவும் கேசானந்த பாதி கேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்ஐசி கேஸ்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இன்றைக்கி கூட நான் வந்து கிளாஸில் பார்த்தேன். சரியா, அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எவல்யூஷன் ஆனதை வந்துட்டு நம்ம கடைசியில் படித்தா தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக புரியும். ஃபஸ்ட்டு என்னங்கிறது வந்து லைட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போவோம். சரியா, அபவுட் பேசிக் ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம்.
இது ஏற்கனவே தெரிஞ்ச பாயிண்ட்டுங்கிறனால லைட்டாக படித்தா போதும். சரியா? சரி, இது தெரியாதா சொல்லி பார்ப்போம். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, படித்தா தெரிஞ்சிடும். இந்த பாயிண்ட் வந்துட்டு ஃபேக்சுவல், இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். போகும்போது இதெல்லாம் தான் படிக்கணும். நோ மென்ஷன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், இல்லைன்னா நம்ம வந்து பாலிட்டி புக்லேயே வந்துட்டு எழுதி வச்சுக்கணும். பேசிக் ஸ்ட்ரக்சரில் நோ மென்ஷன் ஆஃப் தி டேர்ம், இது கடைசியில் படிக்கணும். இது ஃபேக்சுவல் கான்செப்ட், இதையும் கடைசியில் படிக்கணும் போகும்போது. இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சோன்னு இப்போ பார்ப்போம். அது வரையும் சரியா? ஸோ முடிஞ்சா இது இந்த டாக்டரினோட இது வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். லைட்டாக ஒரு ரீடிங் இப்போ நம்ம விடணும். இதுவும் அதே தான் மெயின்ஸ். ஸோ இப்போ மெயின்ஸ்னாவே நம்ம இது தேவையில்லை, மெயின்ஸ்னு எம்னு போட்டுக்கலாம். சரி, அந்த டாபிக்கில் மெயின்ஸ்னு போட்டுக்கலாம். பார்க்க முடியாது, என்னை நம்பு, கடைசியில் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேக எடுத்து சொல்லவே வேணாம். இப்போ பார்த்தியா, ஒரு ஆர்டிக்கல் இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம என்ன படிக்க வேண்டியது இருந்துச்சு? இப்போ எவல்யூஷன் நம்ம வந்து பார்த்துருவோம். இதுன்னு சொல்லிட்டு இது ஃபேக்சுவலாக பார்த்துருவோம். சில இது ஹைலைட் பண்ணியிருப்பேன். லார்ஜஸ்ட் பெஞ்சு, இது வந்துட்டு கேசவன் அந்த பாரதி கேஸில் வந்துட்டு, ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் வந்து இப்படி கொடுப்பாங்க, யூபிசி வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. எந்த இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இந்த 24th அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக எந்த கேஸுன்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் அப்படி கூட இல்லைனாலும் இந்த 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 இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்துட்டு எந்த இதுன்னு கேட்பாங்க, எந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு கேட்பாங்க. சரியா? ஓகே, அதுக்கு கண்ட்ரவின் பண்ணி இதாக வந்த அமெண்ட்மெண்ட் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க. ஐ மீன் அது எந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக அந்த இது வந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. விஷன் டெஸ்ட்லாம் நிறைய இடத்துல இதை நம்ம பார்க்கலாம். சரி, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸை இப்போ நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கணும், அதில் என்ன சொன்னாங்கன்னு வச்சுக்கணும், அதில் இருக்கிறதெல்லாம் வந்து இது வச்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த இதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரியா? ஃபஸ்ட் என்னது, ஏகே கோலாப், சங்கரி பிரசாத், சாஜன் கேஸு, இது வரையும் ஓகேவா? ஸோ இது 3 வரையும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அது பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுக்கப்புறம் பாரு, ஆர்டிகல் 368 did not confer amending power to parliament. கரெக்டு. அமெண்டிங் பவர் கொடுக்கல, அமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு அது ஒரு லிமிட்டட் பவர் தான், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இல்லை என்னன்னா, சரி இதுக்கு ஆக்சுவலாக ஒன்று கொடுத்துருப்பாங்களே. சரி விட, இது இருக்குதா, அதை பார்த்துக்கலாம் விட. 1971 என்னென்ன இது 24th Constitution Amendment, Constituent Assembly is not law, and Article 13, so Parliament can amend. Constitutional amendments are not law. ஸோ ஆமாம் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் 24th இது பண்ணியிருப்பாங்க. கரெக்டு. Curtail right to property with due compensation. Section 3 of Residence of DPSP over இது 25th Amendmentல took away இது scope of judicial review. இதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆர் லிமிட்டட், பார்லிமெண்ட் காண்ட் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, கேஸ் ஒன்று அந்த பாரதி கேஸு. ஓகே இதெல்லாம் முடிஞ்சுதான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெளிவாக வந்துட்டு நமக்கு வந்து டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியும். சரி, அப்போ 24th 25th அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன இது பண்ணியிருக்காங்க ஏது அப்படிங்கிறது வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் இது இருக்கும். சரியா? அதில் நான் அந்த கிளாஸில் பார்த்துட்டு நம்மளோட இதுலேயே சார் வந்துட்டு நம்ம பார்க்குறோம்ல, அந்த விஷன் கிளாஸஸ் பாரு, சூப்பராக நடத்தியிருப்பார். கண்டிப்பாக அதை நான் உனக்கு பார்த்துட்டு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். சரியா? நம்ம ஒரு எவல்யூஷனாக இருக்கும். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இந்த இது கொண்டு வந்தாங்க, இப்போ இந்த கேஸ் வந்துச்சு, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாரு, கோலக்நாத் கேஸ்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி அமெண்டட் பை பார்லிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்போ அந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் இதுதான் கொஞ்சம் நேராக தான் இருந்திருக்குது. கன்ஃபரிங் பவர் டு பார்லிமெண்ட், இது வந்து பார்லிமெண்ட்டோட ரைட்டை வந்து இதை குறைக்கிற மாதிரி இருந்திருக்கு பாருங்க கோலக்நாத் இதில். 1971 இதில் பாரு 71
அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு இது. இப்போ வந்துட்டு பார்லிமெண்ட் வந்துட்டு என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி அமெண்டட் பை பார்லிமெண்ட்னு கான்ஸ்டியூஷனல் இது சரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் லா அண்டர் ஆர்டிகல் 13. ஸோ இது வந்துட்டு பார்லிமெண்ட் கேன் அமெண்ட். ஏன்னா ஆர்டிகல் 13 தானே வந்துட்டு இந்த இதை வந்துட்டு இது பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தால் இந்த பார்ட்டில் வந்துட்டு இந்த பார்ட்டில் பண்ணியிருந்தால் அது வந்து நல் அண்ட் வைடுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணால் அது வந்துட்டு லா கிடையாது. ஸோ வந்து பார்லிமெண்ட் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். அப்புறம் வந்து 25th இதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை வந்து கரெக்டில் பண்ணி ப்ராப்பர்லி காம்பன்சேஷன் கொடுத்தா இது ஓகே. டிபிஎஸ்பி தான் வந்து இதோட பெரிய இது ஒஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. சரியா, இந்த சார்ட் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு இதோட மொத்த ஸ்டோரியும் தெரியும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சார்ட்டு. ஓகேவா? சரி, இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இது படிக்கணும். சம் பிரின்சிபல்ஸ் தட் ஆர் ப்ரெசன்ட்லி ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன் டைம். சம் பிரின்சிபல் தட் ஆர் ப்ரெசன்ட்லி பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். என்னது? சாவரிட்டி ஆஃப் இந்தியா, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் செக்யூரிட்டி டு சிட்டிசன்ஸு, mandate to build a welfare state, supremacy of the constitution, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பிரியாம்பிள் இருக்கிறது. செக்யூலர் அண்ட் ஃபெடரல் கேரக்டர். பார்லிமெண்ட் வந்து ஃபெடரல் யூனிட்ரி ஃபீச்சராக மாற்ற முடியாது. ஏன்னா ஃபெடரலுங்கிறது வந்துட்டு இது செப்பரேஷன் ஆஃப் பவர், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுதான் இது நமக்கு தெரியும். ஹார்மனி அண்ட் பேலன்ஸ் பிட்வீன் எஃப்ஆர் அண்ட் டிபிஎஸ்பி, இதெல்லாம் மினரல் மில்ஸ் கேஸில் சொல்லியிருப்பாங்க. பெட்டர் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன். ஓகே, இப்போ கொடுத்துருக்காங்க பாரு, இந்த கேஸில் வந்துட்டு எப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ ஆச்சு, எது அப்படின்னு சொல்லிட்டு 73 வந்துருச்சா, April 24, 73. இயர் இந்திரா காந்தி vs ராஜநாராயண். The court used basic structure doctrine first time to strike down 39th Amendment Act that barred jurisdiction over election disputes. கோர்ட் ஃப்ரம் தப்பு, கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை வந்துட்டு கர்டைல் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, அது வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இது பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்துட்டு கோர்ட்டோட இது ஜூரிஸ்டிக்ஷனை வந்துட்டு கர்டைல் பண்ணணும்னா 3/4 ஆஃப் தி ஸ்டேட்ஸுக்கிட்ட வந்துட்டு ரேட்டிஃபிகேஷன் வேணும். டஃப் மெஜாரிட்டி இருக்குன்னு தெரியுமா, அந்த மெஜாரிட்டி வந்துட்டு இது பண்ணணும். 2/3 வந்து பார்லிமெண்ட் 2 ஹவுஸ்லையும் ஓகே சொல்லணும். ப்ளஸ் வந்துட்டு half ஆஃப் த ஸ்டேட்ஸில் சாரி 3/4 தப்பாக சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. half ஆஃப் த ஸ்டேட் வந்து ப்ளஸ் வந்துட்டு ரேட்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த இது தேவைப்படும். அந்த மெஜாரிட்டி இல்லாதனால தான் வந்துட்டு இது வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இவங்க சும்மா இதாக பண்ணியிருக்கிறனால இது வந்துட்டு இது ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. மினரல் மில்ஸ் கேஸில் பார்லிமெண்ட் பவர் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன் மஸ்ட் நாட் டேமேஜ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர், கரெக்டான விஷயம். வாமன் ராவ் கேஸ் will not applicable ஓகே 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 இதுவரையும் பண்ணால் ஓகே விட்டுடலாங்கிற மாதிரி இருக்காமா. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா அதானே, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் will not be அப்படின்னு ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. ஆமாம், டேக்ஸ்லலாம் ரெட்ரோஸ்பெக்டிவாக பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி பண்ண ஆக்டுக்கும் சேர்த்து வந்து இப்படி போட்டுக்கலாம். அதுக்கான ஒரு ரீசன் தெரியுமில்ல ஏன்ட்டு, நான் அதுக்கு ஏன்னு சொல்கிறேன் அப்புறமேலு. சரியா, நான் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். கிஹோட்டோ ஹோலாகன் விசஸ் ஜச்சிலு, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வேர் அவார்ட் டு தி பேசிக் ஸ்ட்ரக்சர். கரெக்டு. ஆன்டி டிஃபெக்ஷன் லா கேஸ்ன்னு சொல்லுவோம் அதை. இந்திரா சாணி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992, ரூல் ஆஃப் லா வாஸ் ஆடட் டு தி பேசிக் ஸ்ட்ரக்சர். சூப்பர். சார் பொம்மை, இது ஆந்திரா சிஎமோட அப்பான்னு நினைக்கிறேன், சம்திங் யாரோ. முன்னாள் யூனியன் இந்தியா, ஃபெடரல் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூலரிசம், சோசியலிஸ்ட். அடேங்கப்பா, இது பெரிய விஷயந்தான். எத்தனை இது சொல்லியிருக்கேன், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், யூனிட்டி இன்டெகிரிட்டி, செக்யூலரிசம், சோஷியலிசம், சோஷியல் ஜஸ்டிஸ், இது எல்லாமே வந்துட்டு என்னது, இட்ஸ் பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை நான் சுத்தமாக படிக்கலேன்னு நினைக்காத, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டாக்டரின் வந்துட்டு இது நம்ம வந்துட்டு படிச்சுக்கலாம், லைட்டாக பார்த்துக்கலாம். செக் ஆன் தி பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டு கரெக்டு, லிவிங் டாக்குமெண்ட்டு கரெக்டு. அதாவது என்னதுன்னா,
கான்ஸ்டியூஷன் வந்துட்டு லிவிங் டாக்குமெண்ட் தான், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு மெயின் வேல் வந்துட்டு அதோட ஃபண்டமெண்டல் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறோம். ஓகே, சில இதெல்லாம் வந்துட்டு பெட்ராக்காக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர். ஏன்னா அதை வந்து மாற்ற முடியாதுல்ல. அதனால் எக்ஸாம்பிள் செப்பரேஷன் ஆஃப் பவர், ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் அண்டர்மைன்டு. கரெக்டு. இன்ஸ்ட்ருமெண்டல் இன் ஷேப்பிங் ஜுடிஷரிஸ் அப்ரோச் டு கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். கரெக்டு. ஸ்கோப் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது? What constitutes the basic structure is often contested and which lead to the differing interpretations and confusions. ஆக்சுவலாக அது வந்துட்டு என்னங்கிறது வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நோ மென்ஷன் ஆஃப் தி டேர்ம் பேசிக் ஸ்ட்ரக்சர் இன் எனிவேர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அது வந்து இதுவும் பண்ணலை, டிஃபைனும் பண்ணலை. மெயினாக வந்துட்டு அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் என்ன ஆகுது? வாட் கான்ஸ்டியூட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆஃபன் டிபேட்டட் ஒன். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு பிரச்சனை. ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியரி என்ன பண்ணணும்? இவங்க லெஜிஸ்லேச்சர் வந்து பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவ் இது பண்ணுறது, லா எல்லாமே வந்துட்டு இவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கான்ஸ்டியூஷனுக்கு இன் அக்கார்டன்ஸாக இருக்கான்னு பார்க்குறது மட்டும்தான். இவங்களே ஓவராக இறங்கி எல்லாமே இது பண்ணி ரொம்ப லா போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது என்னது? ஜுடிஷியல் ஆக்டிவிசம். அதை வந்துட்டு இன்னும் ஒரு இதாக என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் பார்பரிசம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் யாரோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க எடிட்டோரியல் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில். ஸோ த யூஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அலோவ்ஸ் த கோர்ட்ஸ் டு இன்வாலிடேட். ஓகே. Doctrine is often seen as a limitation of the power of Parliament to amend the Constitution, which can be perceived as a challenge to the principle of parliamentary sovereignty. For example, move to remove special status for Jammu and Kashmir under the J&K Reorganization Act was challenged in the Supreme Court on the ground that it undermines federalism, secularism and right to self-determination. However, the Supreme Court upheld the constitutionality of the act. ஓகே, சில இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதோட பார்லிமெண்ட் அதோட வேலையை பண்ணுறதுக்கு இது வந்துட்டு பயங்கரமாக ரெஸ்ட்ரெயின் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான். இது கிளாரிட்டி இந்த டெஃபினேஷன். சுப்ரீம் கோர்ட் நீட்ஸ் டு ப்ரொவைட் அ கிளியர் டெஃபினேஷன். வே ஃபார்வர்டுனா வே ஹார்டுனா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு டெஃபினேஷன் இல்லை. சரியா? அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த இது ஒரே மாதிரி அப்ளை பண்ணணும் எல்லா இதுக்குமே. லிமிட்டிங் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பண்ணக்கூடாது. பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன். சரி தாங்க, ஒன்று வந்து நம்ம படிச்சிருவோம். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா. இது நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியும். டீசென்ட்ரலைஸ்டு இதுதான் நம்ம இது. ஸோ ப்ளஸ் வந்து இந்த கண்டெக்ஸ்ட்டில் 73rd 74th அமெண்ட்மெண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து பிஆர்ஐ பற்றி தான் பேசுது. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பஞ்சாயத்து இருக்குது, ரூரல் லெவலில், முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, அர்பன் லெவலில். இதெல்லாம் நமக்கு பார்த்துக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்னங்கிறது வந்து பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இது எல்லாமே இந்த பாயிண்ட் எல்லாமே இதுதான். இது வந்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு போர்ட்டல் நேமு, இந்த ஸ்கீமு, இதெல்லாம் எதுக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான், படிச்சிடலாமா? 30th anniversary for 73rd 74th amendment to the Indian Constitution. ஓகே, 3-tier ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம இது ஆமாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது, அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் கிடையாது, அமெரிக்கா மாதிரி. அது நமக்கு தெரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன் கொலாபரேஷன் வித் கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் செலிப்ரேட்டட் தி நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே April 24. ரெண்டுமே ஒரே நாள் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இதுவும் அட் ரேவா இன் மத்திய பிரதேஷ், ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஆமாம், ஏன்னா வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது. பார்த்தியா, சொன்னல. இப்போ ஒரு ஃபேக்சுவலாக தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது வந்து நம்ம படிச்சிடும். 73rd 74th. இது ரொம்ப ஃபேக்சுவலான விஷயம். அன்றைக்கி வந்து அப்போ வந்துட்டு பிஎம் என்ன இனாகிரேட் பண்ணுறாரு? கிராம ஸ்வராஜ். யார் கிராம ஸ்வராஜ்னு சொல்லியிருக்கேன் அந்த டேர்மு? கிராம ராஜ்யா, கிராம ஸ்வராஜ், மகாத்மா காந்தி. சரியா? அப்புறம் ஜெம் போர்ட்டல். அப்ஜெக்டிவ் ஆஃப் கிராம ஸ்வராஜ் கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் இன்டகிரேஷன். ஓகே, இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அது ஆமாம், ஏன்னா ஜெம் போர்ட்டெல்லாம் முன்னாடியே வந்துட்டு மார்க்கெட்டிங்க்கு, இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடியே பண்ணது. அதானே பார்த்தேன். இது வந்துட்டு இன்டகிரேட் தான் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க எப்பயோ. ஸோ இந்த 2 இதையுமே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க.
கிராம ஸ்வராஜ் கவர்மெண்ட், கிராம ஸ்வராஜும் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸையும் இன்டகிரேட் பண்ணுறது வந்துட்டு ஓகே. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா இஸ் டு எனேபிள் தி பஞ்சாயத்ஸ் டு ப்ரொக்யூர் தேர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ஜெம் லெவரேஜிங் தி கிராம் ஸ்வராஜ் பிளாட்ஃபார்ம். ஓகே, பஞ்சாயத்தை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ண வைக்கிறாங்க இது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை. அது வந்துட்டு இந்த 2 பிளாட்ஃபார்மை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணுறதுனால பண்ணுறாங்க. பிஎம் ஹேண்டட் ஓவர் தி ஸ்வமித்வா ப்ராப்பர்ட்டி கார்டு டு செலக்ட் பெனிஃபிஷியரி சிம்பலைசிங் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் milestone of 1.25 crore property cards distribution over under survey of village and mapping with the improvised technology in village areas. இது என்ன இது ஒன்றும் பெருசாக புதுசாக ஸ்கீம்லாம் படிச்சுட்டு இருக்கோன்னா ஸ்வமித்வா கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா வில்லேஜ் சர்வே பண்ணி மேப்பிங் பண்ணி ஒன்றும் இல்லை, வில்லேஜ்லேயே நிறைய இடத்துல பட்டா இருக்காது, நிறைய லேண்டை வந்துட்டு வாய்க்க தகராறு இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கும், வரப்பு தகராறுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லேண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்காது, கரெக்டாக எந்த லேண்டு வேலி போட்டு கரெக்டாக பிளாட் பண்ணலைன்னா இருக்காது. இதில் என்ன பண்ணுறாங்க மெயினாக இதை வந்துட்டு சர்வே பண்ணி மேப்பிங் பண்ணி டெக்னாலஜி மூலமாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சேட்டலைட்டோ சம்திங் ஏதோ யூஸ் பண்ணி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேப்பிங் பண்ணிடுவாங்க. மேப்பிங் பண்ணிவிட்டு அந்த கார்டை வந்து கொடுத்தாங்கன்னா இந்த லேண்ட் நமக்குங்கிற மாதிரி இது ஈஸியாக தான் ஆகும். நிறையா ஒரு பிரச்சனைகள் குறையும்னு வச்சுக்கோங்க, அதனால் லேண்டு ப்ராப்ளம்லாம். ஸோ வந்துட்டு இந்த இதை வந்துட்டு இது பண்ணுறாராம்மா, சும்மா சிம்பிளைஸ் பண்ணியிருந்தாராம். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் என்னது, இது நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு இந்த டேர்மு. டெவல்யூஷன் ஆஃப் பவரு, ரிசோர்ஸஸு, டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இது இங்கே பேர். இதை வந்து கான்செப்டுவலாக இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெவல்யூஷன் ஆஃப் பவர், ரிசோர்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி டு லோக்கல் கவர்மெண்ட். இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து கொடுப்பாங்க. யாராருக்கு, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி. ஓகே ஓகே, இந்த 2 ஆக்ட் மூலமாக தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 2 ஆக்ட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். பிஆர்ஐ வந்து கான்ஸ்டியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க. urban local government were constitutionalized. The act headed acts are added a new part 9 வந்து இது பண்ணுறாங்க. part 9A வந்து பண்ணியிருப்பாங்க, நமக்கு நல்லா தெரியும். 243O, 243P2 ZC. In addition, the act has also added an 11th schedule to the constitution. ஓகே, 29 ஃபங்க்ஷனரிஸ் இருக்குது, இது 18 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரி, இதை நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம், இது என்னென்னு சொல்லி பார்ப்போம். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ். ஆமாம், 1/3 விமன் இருக்கணும். SC ST ரிசர்வ் தொகுதியில் அவங்க தான் போட்டி போடணும், அது நமக்கு தெரியும். 49% ஆஃப் தி லோக்கல் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆர் விமன். ஈக்குவலாக கிட்டத்தட்ட பாதி வந்துருச்சு பாரு. அண்ட் ஓவர் 4 lakh மெம்பர்ஸ் ஆர் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். Rajasthan UK, இந்த ஸ்டேட்லாம் நம்பர் ஆஃப் எலெக்டட் விமன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஹேஸ் எக்ஸீடட் தி நம்பர் ஆஃப் தேர் மேல் கவுண்டர் பார்ட்ஸ். ஓகே, நல்லது தான். பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் டியூ டு இன்க்ரீஸ் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம். இது ஓகே, சரி, இதெல்லாம் பார்த்துக்க. சேலஞ்சஸ் வந்து ரிசோர்ஸ் கிரன்ச்சாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் டீம் தான் வந்துட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு. பெட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கலாம், பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்இக்வாலிட்டி, பியூரோக்ராட்டிக் ஹடில், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில். பேரல் ஏஜென்சியை கிரியேட் பண்ணிட்டாங்க, நம்ம பாருங்க, இது ஒரு பிரச்சனை. ஓகே,
which of the following are the impacts of the implementation of 73rd and 74th Amendment Act in Indiaன்னு கேட்பாங்க. ஆமாம், இது கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. இப்போ ஈஸ்வராஜ்னா கிராம் சராஜ்னா வெப் பேஸ்டு போர்ட்டல் யூனிஃபைங் தி அக்கௌண்ட் மானிட்டரிங் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பஞ்சாயத்து. பிபிசி பீப்புள் பிளான் கேட்டகரி சப்கி யோஜனா சப்கா விகாஸ் டு ட்ராப் கிராம் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான்ஸ். பீப்புள்ஸ் பிளான் கேம்பெயின் பிபிசிங்கிறது தான் வந்து பாரு பஞ்சாயத்து பிளானை வந்து போடுறது அவங்க தான். அந்த பிளேஸ் தம் ஆன வெப்சைட் வேறு எனி ஒன் கேன் சி த ஸ்டேட்டஸ் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ். புதுசாக ஏதாச்சும் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அடுத்தவங்களும் பார்த்து கற்றுக்கணும்னு இது பண்ணியிருக்காங்க. சப்கா யோஜனா சப்கா விகாஸ்னா டெவலப்மெண்ட். பேக்வர்ட் ரீஜன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். நேஷ்னல் பஞ்சாயத்து அவார்ட்ஸ். இந்த அவார்ட்லாம் கொடுப்பாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பஞ்சாயத்து. ஸ்வமித்வா. திஸ் எம்பவர் PRI வித் பெட்டர் டேட்டா அண்ட் லேண்ட் ஓனர்ஷிப். இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது என்னது? இங்கே பாரு எல்லாம் ஓகே. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இது கொஞ்சம் பார்க்கணும் டேட்டா வைஸ் என்னன்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்டர்ஸ்டேட் பார்டர் டிஸ்பியூட்ஸு. ஆதார் இம்பார்ட்டண்ட்டு. தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பவர் நான் போட்டு வரேன்.